பிரைஸ் தி லார்ட். ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சீரீஸ்க்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறேன். சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்கிற அந்த தொகுப்பை அநேகர் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க, நிறைய லைக்ஸ், நிறைய ஷேர்ஸ். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்போ அடுத்த ஒரு சொப்பனத்தின் விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன சொப்பனம்? அநேகருக்கு வரக்கூடிய ஒரு சொப்பனம். சொப்பனத்தில் ஏதோ ஒரு மாடியிலிருந்து கீழே விழுகிறது போல, அல்லது ஒரு மலையிலிருந்து கீழே விழுகிறது போல, திடீரென்று ஒரு மதில் சுவரிலிருந்து விழுவது போல, வீட்டிலிருந்து விழுவது போல, பெரிய ஒரு மாடியிலிருந்து விழுவது போல, குதிரையின் மேலிருந்து விழுவது போல, மேலிருந்து விழுவது, திடீரென்று அப்படி அலறிக்கொண்டு அநேகர் எழுந்திருப்பது உண்டு. சரி, இந்த சொப்பனம் அதனுடைய அர்த்தம் என்ன? இப்படி சொப்பனத்தில் ஏதோ மேல இருந்து திடீரென்று பொத்துன்னு அப்படி கீழே விழுவது என்ன அர்த்தம் என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன், கேளுங்க. மேலிருந்து விழுகிறது, இந்த சொப்பனத்தை நீங்க அடிக்கடி அனுபவிக்கிறீங்க. இது அடிக்கடி உங்களுக்கு வருகிறது. ஒவ்வொரு இரவும் நீங்கள் விழுவது போன்றதான சொப்பனம். மேலிருந்து விழுவது, ஏதோ ஒரு பெரிய இடத்துலேருந்து தண்ணியில் விழுவது, பெரிய ஒரு பள்ளத்தில் விழுவது, ஒரு மலையிலிருந்து விழுவது, அடிக்கடி இந்த சொப்பனத்தை பார்க்குறீங்க. இது உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்குது, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்குது. இந்த சொப்பனத்துக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வருது. அப்படின்னா இப்படிப்பட்ட சொப்பனங்கள் மந்திரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில் மந்திர ஆவி, விச்கிராஃப்ட், செய்வன பில்லி சூனி ஆவிகள் கிரியை செய்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்கள் அடிக்கடி வரும். தினமும் அவர்கள் இப்படிப்பட்ட சொப்பனத்தை காண்பார்கள். அல்லது வாரத்தில் ஒரு 5 முறையாவது 3 முறையாவது இப்படிப்பட்ட சொப்பனங்களை அவர்கள் காண்பார்கள். படுத்துக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு விழுந்து உடம்பெல்லாம் அப்படி குலுங்கி அசைந்து எழுந்திருந்து உங்களுடைய சொப்பனமே, உங்களுடைய தூக்கமே கெட்டு போவது போன்றதான அப்படி ஒரு அட்டாக் அப்படி உங்களுக்கு வருதுன்னா இது மந்திரம் இருக்குது. உங்களுக்கு மந்திர ஆவி போராடுது, செய்வன வல்லமை கிரியை செய்து, விச்கிராஃப்ட் அட்டாக் உங்களுக்கு இருக்குது. ஏதோ உங்கள் குடும்பத்தில் ஒரு பில்லி சூனியத்தின் வல்லமை போராடுவதை இது அடையாளப்படுத்தி காட்டுகிறது. இரண்டாவது, மேலிருந்து கீழே விழுறீங்க. உங்களுக்கு இது என்ன அர்த்தனே புரியலை. என்ன அர்த்தம்னா, நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மேலிருந்து கீழே விழுந்தவனுடைய ஒருவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. யார் இந்த வசனம் குறிக்கிறது? வானத்திலிருந்து விழுந்தாயே. வானத்திலிருந்து எங்க விழுந்தா? பாதாளத்தில் விழுந்தா. அவருடைய சேனைகள் வானத்திலிருந்து பூமிக்கு விழுந்தது, வானத்திலிருந்து தரையில் விழுந்தது. சாத்தானும் அவருடைய சேனையையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, உயரமும் உன்னதமான இடத்திலிருந்து கீழே தள்ளினார். அது எதை அடையாளப்படுத்துது? பெருமை. அவனுக்கு இருந்த பெருமையினால ஆண்டவர் அவனை என்ன பண்ணிட்டார்? வானத்திலிருந்து கீழே தள்ளினார். அப்போ உங்களுடைய சொப்பனத்தில் நீங்கள் திடீர்னு விழுவது போன்றதான சொப்பனத்தை பார்க்குறீங்க. ஏதோ ஒரு பில்டிங் மேலேருந்து விழுறீங்க, சபையின் கட்டிடத்திலேருந்து விழுறீங்க, ஏதோ ஒரு மதில் சுவர்லேருந்து விழுறீங்க. இது எதை அடையாளப்படுத்துகிறது? ஆவிக்குரிய மேன்மை. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஏதாவது ஆவிக்குரிய பெருமை இருக்குதா? தேவன் உங்களை பயன்படுத்துவதனால உங்களுடைய குரலை குறித்து நல்லா ஆராதிக்கிறீங்க, அதனால உங்களுடைய குரலை குறித்ததான ஒரு மேன்மை, நல்ல அழகான தோற்றம் இருக்குது, அதனால எல்லாரை விட நான் அழகா இருக்கிறேன் என்கிற ஒரு மேன்மை. அல்லது நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, ஜெப வீரராக இருக்கீங்க, நான் நல்லா ஜெபிக்கிறேன் என்கிறதான ஒரு மேன்மை. நிறைய வசனங்கள் எனக்கு தெரியும் பிரதர், நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன், சபையில் மற்ற யாருக்கும் எனக்கு ஈக்குவலான நாலேஜ் கிடையாது, பைபிள் நாலேஜ் கிடையாது. ஆவிக்குரியதான பிரைட், ஸ்பிரிச்சுவல் பிரைட். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய மேன்மை. நான் பிரசங்கிக்கிற மாதிரி யாருமே எங்கள் சபையில் பிரசங்கிக்க முடியாது. நான் ஆராதனை செஞ்சாதான் அபிஷேகம், நான் பிரசங்கிச்சாதான் ஜனங்கள் நல்லா கைத்தட்டி உற்சாகமாக இருக்கிறாங்க. நான் செஞ்சாதான் எனக்கு எல்லாரை விட ஒரு விசேஷத்தமான டேலண்ட் உண்டு. நான் வாசிச்சாதான் எல்லாரும் ரசித்து கைத்தட்டுறாங்க. ஆவிக்குரிய மேன்மை, பெருமை, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிரைட். அப்போ நீங்கள் சொப்பனத்தில் மேலிருந்து விழுவது என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? ஆவிக்குரிய பெருமையில் நீங்கள் விழப்போறீங்க, ஸ்பிரிச்சுவல் ப்ரைடில் நீங்கள் விழப்போறீங்க என்பதை
அது அடையாளப்படுத்துகிறது. நல்லா கேளுங்க, நமக்கு ஆவிக்குரிய கனிகள் செயல்படும். செல்ஃப் கண்ட்ரோல், ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என்னதான் நம்மளை பயன்படுத்தினாலும் அந்த பெருமை நமக்கு வராதபடி நம்மை நாமே கட்டுப்படுத்தி தாழ்த்தி, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி, நமது பெருமைகளை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி, நமது வாழ்க்கை ஆவிக்குரிய பெருமைக்கு நம்ம விட்டு விடாதபடிக்கு நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். சரி, அடுத்தது இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆண்டவர் இந்த இடத்துல எபேசு சபையை கடிந்து கொள்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்றார், நீ விழுந்து கிடக்கிற, நீயே விழுந்துட்ட. எதில் விழுந்துட்ட? அன்புல இருந்து விழுந்துட்ட, தேவனுடைய உறவுல இருந்து விழுந்துட்ட, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விழுந்துட்ட. அதனால எந்த இடத்துல விழுந்த, நீ எப்படி விழுந்த என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து எழும்பு. நீங்க அடிக்கடிக்கு சொப்பனத்தில் விழுகிறது போல பார்க்குறீங்களா? அது எதை அடையாளப்படுத்துகிறது? ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல இருந்து நீங்க விழுறீங்க, அன்புல இருந்து விழுறீங்க, ஐக்கியத்திலிருந்து விழுறீங்க, சபையின் ஐக்கியத்திலிருந்து விழுறீங்க, வைராக்கியத்திலிருந்து விழுறீங்க என்பதை இது அடையாளப்படுத்துகிறது. தேவ பக்தி, தேவனுடைய அன்பு, தேவன் மேல வைத்த அந்த வைராக்கியம், தேவனுக்காக அதை செய்ய வேண்டும் என்கிற தரிசனம், இதிலிருந்து நீங்க விழுறீங்க என்பதை இப்படிப்பட்ட சொப்பனங்கள் அடையாளப்படுத்தி காட்டுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். விழுகிறவனை ஆண்டவர் எப்படி தப்புவிக்கிறார்? யோபு 4:4 சொல்லுகிறது, விழுகிறவனை உமது வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். ஆண்டவரே, இப்பொழுது சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில மேலிருந்து விழுகிறது போன்றதான சொப்பனங்களை பார்த்து கொண்டிருப்பார்களானால், அந்த சொப்பனங்களின் நிமித்தம் அவருடைய மன நிம்மதி, மன அமைதி என்னதென்று தெரியவில்லையே என்று குழம்பிக் கொண்டு இருப்பார்களானால், இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வீழ்ச்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்வீராக. ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையில மந்திரங்கள், செய்வினைகள், சூனியங்கள் போராடுமானால் இந்த இயேசுவின் நாமத்தினால நான் முறியடிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில பெருமை, ஆவிக்குரிய பெருமையில அவர்கள் விழுந்து கிடப்பார்களானால், ஆண்டவரே, நீர் உமது ஆவியின் கனிகளை அவர்களுக்கு தந்து அவர்கள் பெருமையில் விழாதபடி அவர்கள் தாழ்மையாக அமைதியுள்ள ஒரு ஆவியோடு தேவன்தான் எல்லாமே என்று சொல்லி தேவனுக்கு மகிமையை கொடுத்து தங்களை தாழ்த்தி வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை உமது ஐக்கியத்தையும் அன்பையும் வைராக்கியத்தையும் தரிசனத்திலிருந்து விழுந்து கிடப்பார்களானால், இப்பொழுது சுவாமி இந்த வேளையில உமது வார்த்தையினால் அவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களை பலப்படுத்துவீராக. மீண்டும் அந்த பழைய ஜெப அபிஷேகம், அது உபவாசம், அது வைராக்கியம் உமது பிள்ளைகளுக்குள்ள பற்றி எரிய கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய சொப்பனங்களை தெரிவிங்க. இன்னும் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமா அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். Until then, God bless you from Pastor Dinesh.